ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் மாதிரி ஒரே நைட்டில் செம்மையான ஒரு கிராஷ் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் அனலைஸ் பார்க்கலாம். அதாவது பிடிசியில் என்ன வந்து பெரிய கிராஷே ஆகலை, அல்ட்காயின் எத்திரியம் தான் பெரிய கிராஷ் ஆகிருக்கு. ஏன் பிடிசி ஆகலை, நெக்ஸ்ட்டு எப்படி இருக்க போகுது, சைக்காலஜிக்கலாக எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்து டெலிகிராம் நிறைய போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு எத்திரியம் பார்த்துடலாம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா 2577 ஆல்மோஸ்ட் 2600 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒன்று போட்டுருக்கு. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா, அது இன்வாலிட் ஆகுதா அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இப்படி தான் வந்திருக்கணும். இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இப்படி மேனிப்புலேஷன் கொடுத்துட்டு இப்படி போயிருக்கணும். இது வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா, ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு இப்படி வந்துட்டு முழுமையாக லெஃப்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்ட்ரைட்டாக பிரேக் அவுட் பண்ணி அப்படியே போகாமல் மறுபடியும் என்ன ஆகும்னா, கொஞ்சம் அப்படி மறுபடியும் கீழே வந்து கொஞ்சம் மேனிப்புலேஷன் கொடுத்துட்டு அப்படி தான் போவான். இதுவரையும் பார்த்த இது வந்து நமக்கு இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நான் இதுவரை நம்ம பார்த்ததே கிடையாது மார்க்கெட்டில். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன ஸ்ட்ரக்சர். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரே மார்க்கெட்டில் பார்த்ததில்ல. ஸோ இது வந்து புதுமையான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து மேக் பண்ணியிருக்கானுங்க மார்க்கெட் மேக்கர்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்திரியம் வந்து 2800 இந்த ரீஜன் தான் வந்திருக்கணும். நல்லா பாருங்களேன், இங்கே பாருங்கள். ஸோ இது கூட ஒரு மேனிப்புலேஷன் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த கேண்டில் விட்ருங்க, இந்த கேண்டில் வந்து ஒரு மேனிப்புலேஷன் ஏரியா. இது வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு ஃபர்தராக ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இப்படி ரீட்டெஸ்ட் எடுத்து இப்படியே போயிருக்கணும். சரிங்களா, இப்படி போயிருந்தால் அது வந்து வேலிடான ஒரு மேனிப்புலேஷன் பண்ணாலும் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்ட்ரக்சரில் வேலிடான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம சொல்லலாம். பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்திருக்கே கூடாது, அன்எக்ஸ்பெக்டட் கேண்டில். இது வந்து என்னால் கண்டிப்பாக ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஏன்னா 2800 தான் ஃபைனலாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அடுத்த 4 ஹவர் கேண்டிலே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கிராஷு. ஸோ இந்த கிராஷ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் கிராஷு. இதுக்கப்புறம் மார்க்கெட்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து ஒரு மேனிப்புலேஷன் ஏரியா இந்த இடத்துல நமக்கு நடந்துருச்சு. சரிங்களா, இப்போ நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, சேம் மறுபடியும் சொல்கிறேன், எத்திரியம் வந்து மேலே லிக்விடேஷன் எடுக்காமல் கீழேயே போட்டு அவன் நம்மளை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கான். எத்திரியம் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி சொல்கிறது, நமக்கு மேலே கொண்டு போகாமல் அவன் கீழேயே வந்துக்கிட்டே இருக்கான். எந்த அளவுக்கு கீழே வருவானான்னு பார்த்துட்டு இந்த அளவுக்கு கீழேயே அவன் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கான். மேலே போகவே மாட்டேங்கிறான். அதுவும் இல்லாமல் மேலே பாருங்கள், லிக்விடேஷன் எடுக்கவே இல்லை, கரெக்டாக ரிஜெக்ட் பண்ணி தான் வந்திருக்கான். ஆனால் கீழேயே தான் அவனுடைய ஃபோக்கஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து அந்தளவுக்கு பெரிய கிராஷே இல்லை. ஆனால் எத்திரியமும் ஆல்ட்காயின் வந்து ஒரு பெரிய கிராஷ் ஒன்று நடந்துச்சு. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி கிராஷ் வந்து இது வந்து இந்த மாதிரி கிராஷ் வந்திருக்கக்கூடாது மார்க்கெட்டில். இது ஓவர் நைட்டில் ஒரு கிராஷு, மண்டே சண்டே 2 நாள் வந்து போட்டு தள்ளிட்டான். இப்போ எத்திரியம் பார்த்தீங்கன்னா பிடிசி பாருங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 91,000 வந்துருச்சு. வந்துட்டு இப்போது 95,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எதுன்னா 90,000 ஏரியா வந்து பிடிசிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக, ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை வந்து 90 சப்போர்ட்டாக இருந்துச்சு. பட் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 89 வந்துட்டு விக் விட்டு போயிட்டான். மறுபடியும் இங்கே வந்திருக்கான் பாருங்கள். ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடாது, ஆனால் ப்ரைஸ் வந்து மறுபடியும் இங்கே வந்துட்டான். அதனால் என்ன ஆகும், என்னுடைய கணிப்பு வந்து இந்த சப்போர்ட் ஏரியாவை
உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிசி. ஓகேங்களா? அப்படின்னா பாருங்கள், இது வந்து ஒரு 90,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது பிடிசிக்கு. இந்த சப்போர்ட் வந்து உடைக்கிறதுக்கு பிடிசிக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இப்படி உடைச்சிட்டு ஒரு 85, 83, 82 அந்த மாதிரி ரீஜனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் பேனிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸு மேலே கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே வரக்கூடாது அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. இந்த வீக்லி கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற வீக்லி கேண்டில், இந்த வீக்லி கேண்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு க்ரீனில் முடியணும், மேலே போய் முடியணும். இப்போ இது ரெட்டில் இருக்குல்ல. ஸோ இன்னும் வந்து இப்போ தானே மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இன்னும் 6 நாள் இருக்கா. சண்டே முடியறதுக்குள்ளே இந்த ரெட் கேண்டில், இந்த வீக்லி கேண்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு க்ரீனில் போய் மேலே முடியணும். அப்படி முடிஞ்சால் இந்த சப்போர்ட்டு கீழே வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட்டு இந்த வீக்லி கேண்டில் முடியறதுக்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லைனா இந்த வீக்லி கேண்டில் ரெட்டில் முடிஞ்சாலும் நெக்ஸ்ட் வீக்லி கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டை உடைக்க வாய்ப்பு இருக்குது. 90,000 ஏரியாவை பிடிசி உடைக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த சப்போர்ட்டை உடைச்சா கண்டிப்பாக இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பியர் ட்ரெண்டுக்கு வந்து திரும்பிடுச்சு அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை நமக்கு காட்டுவான். அப்படி காட்டிட்டு அந்த இடத்துல டீவியேஷன் வச்சுட்டு மார்க்கெட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பெருசாக ஒரு ஃபட் நியூஸ் நமக்கு வந்துச்சுன்னா இது பாட்டமாக இருக்கும். பட் இதுவரையும் வந்து பெரிய ஒரு ஃபட் நியூஸ் வந்து இன்னும் வரல, இன்னும் வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணல. அது ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃபட் நியூஸ் வச்சு நம்ம பாட்டமை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். பட் இன்னும் ஃபட் நியூஸ் வரல. பட் என்னென்னா இங்கே 89,000 இருக்குது பார்த்தீங்களா, 90,000 ஏரியா, இந்த ஏரியா கீழே போயிட்டு மேலே போகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அப்படி எதுவுமே நடக்கலை, 90,000 கீழே மார்க்கெட் போகக்கூடாது அப்படின்னா இந்த வீக்லி கேண்டில் மேலே க்ரீனில் முடிஞ்சிட்டா பிரச்சனையே இல்லை, அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீக்லி கேண்டில் மேலே முடிஞ்சிட்டா அது வந்து கீழே வராது, அது அப்படியே மேலே போயிடும். சரிங்களா? மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி எத்திரியமும் சரி, மார்க்கெட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடுவான். இப்போ எத்திரியம் வந்து பிடிசி அந்த 90,000 ஏரியாவை உடைக்கும் பொழுது எத்திரியமும் இம்பேக்ட் ஆகும். எத்திரியம் வந்து இதுவரை வந்த கிராஷு அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்றதுனா, எப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 90,000 கீழே பிரேக் டவுன் பண்ணி பிடிசி வரும்பொழுது எத்திரியம் வந்து நியரஸ்ட்டாக 200 ஏரியா இல்லைன்னா 1900 அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ரிட்டர்ன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனலாக ஷேக் அவுட்டாக இருக்கும் பிஃபோர் புல்ரனுக்கு. சரிங்களா? சப்போஸ் இந்த ஃபைனல் ஷேக் அவுட்டு நமக்கு இல்லை அப்படின்னா இது பியர் மார்க்கெட்டா அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கல. ஏன்னா பியர் மார்க்கெட் இங்கே எந்த சினாரியும் நமக்கு வரல. ஓகேங்களா? ஆன்சன் டேட்டாலேருந்து இண்டிகேட்டர்லேருந்து எதுவுமே வந்து சென்டிமெண்ட்லேருந்து ஆல்ட் சீசன் வந்தால் தான் நமக்கு பியர் மார்க்கெட்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஆல்ட் சீசன் வரல. இதுதான் வந்து என்னுடைய கணிப்பு. ஏன்னா நான் வந்து இன்னும் நமக்கு மார்க்கெட் இருக்குன்றது நமக்கு தெரியுது. என்னை பொறுத்தவரையும் மார்க்கெட் வந்து இன்னும் இருக்குன்றது எனக்கு தெரியுது. ரிட்டர்ன் வரும், அதுக்கு வேறு வழியில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? இந்த ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து எப்படி நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபட் நியூஸ் வருதா நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அப்போ வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய கிராஷ் வந்தும் இந்த இடத்துல என்னால் கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியல. ஏன்னா நான் ஃபட் நியூஸ் பார்க்கல இங்கே. சரிங்களா? ஒரு ஃபட் நியூஸ் கூட நான் இங்கே பார்க்கல. அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஃபியூச்சர் ட்ரேட் எதுவுமே பண்ணாதீங்க. என்னை கேட்டால் ஸ்பாட்டில் ஹோல்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட்டு ஏதாவது பை பண்ணோம் அப்படின்னா கூட இந்த இடத்துல எதுவும் பை பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமை காக்கவும். ஏன்னா இந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் நாள் ஓட விடணும் மார்க்கெட்டை. சரிங்களா? நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கேஸ்.